வணக்கம். ஓகே, 2024 ரீகேப். இன்டர்நெட் ரீகேப்னா ஐ திங்க் இன்டர்நெட்ல இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆனது, ட்ரோல் ஆன விஷயங்கள் பாப்போம். இது அதுல இவங்களோட கமெண்ட்ரி நான் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன். ஓகே. 2024 எப்படி போச்சு? ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வருடம். ஒவ்வொரு வருஷமும் என்னோட டயாமீட்டர் பெருசாகிக்கிட்டே போகுது. வாழ்க்கை வருடம் தன்னுடைய ராடுகளோட ஆரத்தையும் விட்டத்தையும் சுற்றளவையும் கொஞ்சம் உயர்த்திக்கிட்டே போறதுனால கொஞ்சம் லூஸா விட்டத்தில் ஏற்றப்படும் விட்டம்ங்கிறது அளவு பெருசாகிட்டே போகுது. எனக்கு எப்படின்னா, எப்பவுமே வந்து ஆட் நம்பர்ஸோட ஈவன் நம்பர்ஸ் தான் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு முன்னாடி நெருக்கமா இருக்கும், இதயத்துக்கு பக்கத்துல இருக்கும். ஏன்னா அந்த விஷயத்துக்கு காரணம் தேவையில்லை. அந்த 2024 கூட்டுத்தொகை பார்த்தா 8ன்னு வருமா, 8 எனக்கு லக்கி நம்பர். எப்படி இந்த வருஷம் ஏதாவது பெருசா நம்ம பண்ண போறோம் அப்படின்னு இருக்கிறப்ப தன் மேல துளி கூட நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் எண்களோட கூட்டுத்தொகையை வச்சு இந்த வருஷம் நான் சாதிக்க போறேன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப ஆட் நம்பர்ஸே அதுக்கு பரவாயில்லடா அப்படிங்கிற ரேஞ்சு தான் இருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தா திரும்பவும் ஆட் நம்பர். ஆனா நான் என்ன கேட்கிறேன், உனக்கு எந்த இடத்துலயுமே தோணுனது இல்லையா, இந்த எண்களோட கூட்டுத்தொகையில இல்ல விஷயம், நம்ம எண்ணத்தோட கூட்டுத்தொகையில தான் விஷயம் தோணுனதே இல்லையா? கரெக்ட். எமோஷனல் டேமேஜ். இந்த மாதிரி வருடங்கள் பாழாய் போகும்போது அந்த லக்கி பாஸ்கர் படம் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு பிடிக்காம நடந்து போச்சு. அதுக்காக என்ன கோச்ச முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. என் வாழ்க்கையில ஒரு 29 வருஷம் எனக்கு பிடிக்காம மேலும் ஒரு வருஷம் தானே போயிட்டு முதல்ல ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் அடிக்கிறது. இப்போ வந்து 1/2 நாள் ட்விட்டர்ல அதை நம்ம அதை சொல்லுவோம் இல்லையா, வீக்கெண்டுக்கு வந்து மாட்டிட்டா இன்னும் 3 நாளைக்கு சந்து விட புழக்க போகுது அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் பார்த்தோன்னா வீக்கெண்டுக்கே 3 மணி நேரம் தாங்குறானுங்க. ஒரு ஸ்பேஸ்ல முடிஞ்சிடறானுங்க. ஒரு ஸ்பேஸ் ஒரு 20 மிமி 30 மிமி அடுத்த பேஷண்ட்டை கொண்டாங்க. அப்படி 2024 நடந்த இன்டர்நெட் ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு ரீகேப் பண்ணி பார்த்தா ஜாலியா இருக்குன்னு தோணுச்சு. அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வந்தாங்க பழசல? அப்படி வரக்கூடாது. இது தெரியுமா உனக்கு என்னன்னு? வாங்கி வச்சிருக்கியா பிரீமியமா? என்னது டெராபாக்ஸ்? முடிச்சு விட்டீங்க போங்க. அது வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட்ல எடுத்தது வேற ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய 2 விஷயமா மாறி. எனக்கு இருங் பாய்னு வர்றப்பெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க போல இருக்கு. இங்க இருங்க பாய் அந்த இருங்க பாய். இந்த வருஷம் பாயிண்ட்லெஸ்ஸா ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆனது வந்து நீ சர்ஜரி. அப்படின்னா அது அப்படி திடீர்னு அப்படியே கிரிஞ்ச் மீம் ஒன்று. அது எதற்காக அப்படி அதை விளக்குறதுக்கு ஒரு பாயிண்ட்ல விளக்குறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது ஒரு அவ்வளோதான். அது அந்த மாதிரி அது விளக்கவே முடியாத பிரெயின் ராட் வகையரா. மஞ்சுமல் பாய்ஸ் வந்தாலும் வந்துச்சு, எல்லாரும் சுபாஷே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சுபாஷே என்று ஆரம்பித்த அந்த வருடம் அபிலாஷே என்று நிறைவு பெற்றதுதான் இந்த வருடத்தின் அது வந்து அந்த கம்பத்துக்கு அடிப்போம். First thing first I must say all the words. எந்த அபிலாஷ்? அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல வர அபிலாஷ் தானே? இல்ல அவனுக்கு புரியலையா சொல்றது? சுபாஷின்னு ஆரம்பிச்ச வருடம் அபிலாஷே அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னு. அபிலாஷ்னா நீ அதை பார்த்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பையன் என்ன பண்ணிருந்தான், அந்த சென்னை லோக்கல் ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கப்ப வெளியில தொங்கிக்கிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க சீன் போடுறேன்ட்டு. அதுமே பண்ணிட்டு இருக்கப்ப ரன்னிங் ட்ரெயின்ல அவன் இந்த பக்கம் திரும்பி பண்ணிட்டு இருந்தான். பக்கத்துல போஸ்ட்ல அடிச்சுட்டான். அடிச்சு கீழே வந்து செத்துருப்பான்ல. அதுதான் கீழே வந்து அவன் ரெக்கார்டு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த பண்ணவன் பக்கத்துல இன்னொரு பையன் நின்றுட்டு இருப்பான் அவன் ஃப்ரெண்டு. உடனே கத்துவான், அடே அபிலாஷின்னு கத்திட்டு அவன் செத்துட்டான்டா அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதுல அந்த இதான் சொல்றான். ஐயோ அந்த பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். நான் என் கண்ணில் படல. அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கும் ட்ரெயின். சரி போதும், நீங்க வீடியோ கடக்கிறதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு அந்த லாரி டிரைவர் ரொம்ப கொடுக்குறீங்க. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இவங்க வந்து தந்து கொண்டிருப்பாங்க, பாய் கறி இருக்குங்களா? ரேண்டம் நைட்ஸ்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி அவனை விதவிதமா வந்து கேட்கறாங்க. அவனும் அதுக்கு பண்றாரு இருக்கான். அவன் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. அதுக்கு அவன் ரியாக்ட் பண்றது வந்து ரொம்ப ஹிலேரியஸா இருக்கு. அது மெயினா அந்த ட்ரெண்ட் ஆகிறதுக்கான ரீசன் வந்து அந்த ஸ்லாங்னு நினைக்கிறேன். ஸ்லாங், அவனோட இன்னசென்ஸ், அவன் ஸ்பான்டேனியஸா ரியாக்ட் பண்றது, அவனோட ஆங்கர், அவனோட கோவம் வந்து எல்லாமே ஜாலியா இருக்கு போல இவனுங்களுக்கு. இடம் மோனே அப்படிங்கிறது அவங்க அம்மா வந்து அவனை செல்லமா கூப்பிடுவாங்க, எடா மோனே எடா மோனே அப்படின்னு சொல்லி ஃபகத் சொல்லுவாரு. எடா மோனே
போன கட்டில் பேசும்போது இடம் போனே ஆவேசம். இந்த வருஷம் எந்த மிக சுத்திட்டு இருக்கிற ஒரு குழு யாரு? தலை ரசிகன் இருந்த ஒரு படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ரெண்டத்தையும் ஒரே டேட்ல ரிலீஸ் பண்ண போறான்னு சொல்லி கலிந்துகிட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தானுங்க. பார்த்தா கரெக்டா அதை டைம் பண்ணி முதல்ல விடாமுயற்சி மட்டும் வருது. குட் பேட் அக்லி அதுக்கு அடுத்து வருது விடாமுயற்சி. இது பத்தியா டீசர்? நல்லா இருந்துச்சு, நல்லா நடந்திருந்தாங்க. கிரேசி கடைக்காரர்கள் இந்த வருஷம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. செருப்பு கடைக்காரர்கள் ஒருத்தர் வந்திருந்தாங்க. தப்பாங்க ஐயா, முறுக்கையா. ஆனா இது இப்படி போட்டீங்கன்னா பிஞ்சிருவாங்க ஐயா. ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து புதுசா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் இந்த வருஷத்துல நடந்த முக்கியமான விஷயம் வந்து ஒரு மதிப்பிற்குரிய ஒரு கேரக்டர், ஒரு 20 வருஷமா கட்டி காத்து இங்க வாடா போடா இந்தியன் தாத்தா. சின்ன வயசுல வந்து நம்ம அந்த கேரக்டர் பாக்குறப்போ அவ்வளவு இந்த மாதிரி ஒரு கியூட்டான தாத்தா இருந்தாங்க. அந்த இறைவனுக்கு நன்றி. எனக்கு அந்த மாதிரி நம்ம சின்ன வயசுல பார்த்து வியந்த கேரக்டர்ஸ், பயந்த கேரக்டர்ஸ் உடையிறத பார்க்கும்போது நல்லா ஜாலியா நம்ம அதை வந்து சின்ன வயசுல பாக்குறப்ப வேற மாதிரி பார்த்துருப்போம். இப்போ நமக்கு டோட்டலே போயிடுச்சு. ஹேராம், ஆளவந்தான் இதெல்லாம் கொண்டு போய் குழந்தைகளை உட்கார வச்சிருக்கானுங்க ஒரு காலத்துல. இப்பவும் தான் விடுதலைக்கு ஒரு லேடி வந்து குழந்தைய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுது. ஏன் என் குழந்தை பார்க்க நான் முடிவு பண்ணுவேன் சொல்லி உட்கார வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. மிளகா பிடி தூக்குறத சமூகம் அப்பப்ப என்ன அடை போட வைக்கிது. கடைசியில அவங்க படம் பார்த்தாங்களா இல்லையா? பார்க்க விடலை. சர்டிபிகேஷன் அப்புறம் எதுக்கு அப்படின்னு சொல்லி வழி அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களை வழி அனுப்பி வச்சாங்க. அதே மாதிரி நான் குழந்தையில பார்த்து உடையிற ஒரு பிம்பமா இருந்து சித்ரா அரவிந்தன் சப்பு சப்புன்னு அரைஞ்சு சத்து என்ன சண்டைக்கு கூப்பிட்டா அவங்க என்ன பந்தயம் போட்டு மன்னிப்பு கேட்டு அந்த மாதிரி அந்த சொத்துன்னு ஒரு சவுண்ட் கேட்கும் போது ஒரு அடி ஒரு ஞாபகம் வருது இல்ல, அந்த அடியை நான் பார்த்தேன். சித்ரா அரவிந்தனுக்கு இந்த சமூகமா சேர்த்து ஒரு பொதுமாத்த கொடுத்துச்சு. அதாவது ஒண்ணு இருக்கு, அது வந்து சித்ரா அரவிந்தனுக்கு ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு படத்துல அது பேரு. நான் அந்த படம் பார்த்தது கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. படம் நானும் பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த இது ஓப்பனிங் சீனே அது சம்திங் வரும். அவருக்கு யாருக்கோ அடிபட்டு இருக்கப்ப நீ யார் அதெல்லாம் கேட்கணும், ஏதோ போலீஸ்காரங்க கேட்க நான் சித்ரா அரவிந்தன் ஃப்ரம் சோஷியல் மீடியா அப்படி இன்னும் பெரிய ரிப்போர்ட்டர் மாதிரி போலீஸ் மாதிரி அது ஒரு சோஷியல் மீடியாங்கிறத சொல்றாரு. சங்கர் அல்ல வந்திருப்பாரா? இல்ல சங்கர் படம்ன்றதுனால ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சித்தார்த் சொல்லிருப்பாரு அது அந்த வேர்டு. ஓகே ஓகே, அது அந்த பேரும் ஒரு மாதிரி எப்படி சொல்ற காமெடியா இருக்கா, அதனாலயே சில கேரக்டர்ஸ் வந்து சோலை ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவர் நடிச்சிருந்தார் அந்த ரோலை. சித்ரா அரவிந்தன் இன்டர்வியூல இருக்கிற மாதிரி அப்படியே இருந்ததா சொல்லி சப்பு நடிச்சானுங்க சோசியல் மீடியால. சித்ரா அரவிந்தன் வந்து தன்னை யார் அப்படின்னு அடையாளப்படுத்திக்க ஒரு சமூகமா சொன்னானோ அவங்களே அவனை அடிச்சாங்க சோசியல் மீடியா. இந்த பையலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. 2024 ஒரு மிகப்பெரிய நடிகர் இனம் காணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அவர் வந்து இன்டர்வியூலாம் கொடுக்குறப்ப ஜாலியா இருக்கு. தனுஷை என்னோட சுமாராக தான் நடிச்சிருப்பாரு. அவரோட நல்லா பண்ணியிருக்கேன் நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு அந்த ஆட்டிடியூட். உனக்கு நான் முட்டாளா இருந்தா நீ என்னை வந்து ரசிக்கிறல்ல, அப்படிதான் முட்டாளா காமிக்கிறேன் அப்படியே இருக்காங்க. எனக்கு அதே மாதிரி நான் ரொம்ப பார்த்து வியந்த ஒரு ஆள் வந்து காத்து கருப்பு கலை. ஹவு ஒன் ஷுட் நாட் இன்டர்வியூ சம்படி ஒரு ரூல் லிஸ்ட் இருக்கும், அதை வந்து அப்படியே வந்து பேரடி பண்ணி அவர் எடுத்திருப்பாரு. எனக்கு ஒரு இன்டர்வியூ ஞாபகம் வருது, அந்த மீசக்காரர் ஒருத்தர் இருக்கு, அழகீலா இன்டர்வியூ எடுப்பேன்டா. இந்த வருஷம் நான் வந்து பாப்கார்னோட என்ஜாய் பண்ண ஒரு பீஃப் வந்து இர்ஃபான் பிரியாணி மேன் ஏட்டுடி. அந்த பீஃப் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது. இன்டர்நெட் சமூகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தீனியா ஒரு விஷயம் அமைஞ்சது. நிறைய பேர் என்னையும் கூப்பிட்டாங்க. என்னன்னா இவங்களுக்கு வந்து பாப்கார்ன் தீர ரீஃபில் பண்ணிட்டே இருப்பானுங்க போல. இன்டர்நெட் வந்து முன்னாடி சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா இன்டர்நெட் இஸ் நாட் அ ரியல் பிளேஸ் அப்படின்னு டீல் பண்ணுவாங்கல்ல. இப்போ எனக்கு பார்க்கும்போது இன்டர்நெட் இஸ் மோர் ரியல் தேன் ரியல் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுல இன்னொரு விஷயம் ஆட் ஆன் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா டெக் சூப்பர் ஸ்டாருக்கும் டெக் பாஸுக்கும் நடந்த சண்டை ஒரு நல்ல பீஃப். அதுல வந்து ஒரு சேனல் வந்து ஃப்ரம் ஸ்கிராச்ல ஆரம்பிக்கிறாப்ல சுதர்ஷன். ஒரு வீடியோலயே சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி எனக்கு அதான் தோணுச்சு. இது வந்து மோர் ரியலா மாற ஆரம்பிக்கிற இடம் வந்து நான் 2024ல விட்னஸ் பண்றேன். 25,000 ரூபாய்க்குள்ள சிறந்த போன் வேணுமா? இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஓ அதுல வரதா? ட்விட்டர் வந்து ஒரு டார்க் பிளேஸ். அங்க அப்டேட்டுக்காக உள்ள போறவன் எவனும் அப்டேட்டடா ஹாப்பியா இருக்கிறதே மாடி பவானே அந்த மனநிலையில் இருப்பானுங்க. நான் ட்விட்டர் யூஸ் பண்ணதில்லை, நான் தெரியாது.
இந்த வருஷம் ட்ரெண்டான ஒரு உணவு வகை என்னன்னு பார்த்தோம்னா லட்டுல வச்சேன் நினைக்கிறேன். லட்டுல தான் வச்சேன். ஏன் சார் அவன் அப்படின்னு என்கிட்ட சொல்ல முடியுது. எடிட் பண்றப்ப இதை பார்த்து அப்படிதான் 1 மணி நேரம் போயிடும். இதை பார்த்துட்டு இருக்கா என் மனுஷன். இந்த வருடம் நடந்த முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தோம்னா ஆரியர்களின் படையெடுப்பு மாதிரி இந்த இடம் அக்காக்களின் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு திவ்யமான நல்ல நிகழ்வு. அதுல எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. முதல்ல அக்காக்கள்னு சொல்றதே வந்து சொன்ன மாதிரி பிரச்சனையா தான் இருந்துச்சு. ஒரு நேமிங் வைக்கிறாங்கல்ல, அக்கான்னு சொல்லிட்டு அவங்களை வந்து செக்ஷுவலைஸ் பண்றதா இருக்கட்டும். அப்படி இது வரைக்கும் நம்ம பண்ணதே இல்லை. இந்த சமூகத்துல எவனுமே பண்ணது இல்லையா? ஆன்டி அப்படின்னு சொல்லி எவனுமே பண்ணது இல்லையா? சுகர் டாடி சுகர் மாமிங்கிற விஷயம் எல்லாம் எவனுமே பயன்படுத்துறது இல்லையா? பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இருந்தோம் ஒரு சமூகமாக இருந்தோம். அது மாதிரி காலகாலமே இவனுக்கு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து இப்போ ரொம்ப அதை வந்து பிரபல்யப்படுத்தி எல்லாரும் அதை பயன்படுத்தும் போது அது ஒரு நெருடலா இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. பொண்ணா பிறந்துட்டா இவ்வளோ வியூஸா, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், என்னடா அவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாசத்துக்கு இவ்வளவு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்லயே வருதா? மூக்கு வாய் துவாரங்கள் எல்லாத்துல இருந்தும் புகை வெளியே இருக்காங்க. எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. திசையெங்கிலும் திக்கெட்டும் ஒளிக்கட்டும் கடவுளே அஜித் என்னும் முழக்கம் தடை செய்யப்பட்ட ஆண்டு 2024. பிரசாதமா இந்த வருஷம் 2 படம் வேற வருது. ஐயா பெஜாரா இருக்குது. ஐயா நான் இந்த வருஷம் என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட் வந்து டர்க்கி ஒலிம்பிக் ஷூட்டர். சவுத் கொரியாவோட ஒலிம்பிக் ஷூட் பண்ணிருப்பாங்க. சும்மா இதை போட்டு அப்புறம் இந்த வருஷம் வந்து நிறைய டிவோர்ஸ்கள் நடந்தது. எல்லாத்துலயுமே கீழே கமெண்ட்ல வந்து பார்த்தா மாமா யாரா நீ, தயவு செய்து நீங்கள் சேர்ந்துருங்களேன், எங்களுக்காக வேண்டாமா இன்டர்நெட்ல உங்களுக்காக நான் டிஃபெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்காக நீங்க சேர்ந்துருக்க கூடாதா? இந்த 2024 வந்து ஒரு ரோலர் கோஸ்டரா போச்சு அப்படிங்கிறது தான். இன்டர்நெட்ல பாப்கார்ன் சண்டைகளுக்கு பஞ்சமே இல்லாம இருந்தது. நான் 2025 இன்னும் மேல போய் இன்டர்நெட் டிராமா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்வம். இன்டர்நெட் டிராமாவா? ஆக்சுவலி அவங்க கடைசியா இப்ப சொன்னதே புரியலையா என்னன்னு? நிறைய கான்ட்ராவர்சி வந்து யூடியூப்ல நடந்துட்டு இருந்ததா சொன்னாங்க. கான்ட்ராவர்சி இல்ல, நிறைய டிவோர்சஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அது டிவோர்ஸ் ஆகுதுன்னு அவங்க போடுறாங்கல்ல அந்த ஒரு போஸ்ட், அது கீழே போயிட்டு ஒவ்வொருத்தரும் அக்கா மாமா நீங்க 2 பேரும் சேர்ந்து இருங்க, நீங்க ஆக்ட்ரஸ் சொல்றாங்க. ஆக்ட்ரஸ்னு நார்மலாவே இப்ப ஜிவி பிரகாஷ் அவங்க இது, அப்புறம் தனுஷ், இது எல்லாமே இந்த வருஷம் நடந்தனால போய் சொல்றாங்களாம் நீங்க 2 பேரும் சேர்ந்துருங்க, உங்களுக்காக நான் டிஃபெண்ட் பண்றேன் அப்படின்னு ரேண்டமா அப்பதான் வர கிட்ட இருக்கு. அதை பார்த்துனே இவன் போய் அவங்களுக்காக இது பண்றான், உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கடைசியா சொன்னது நான் கேக்குறேன். அதான் இதுக்கு முன்னாடி இருந்த டிராமா விட ஒரு படி மேல இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து ஒரு லைக் தேவையில்லாத விஷயம் தானே, நீ போய் வேலையை பாரு, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அவங்களுக்கு தான் தெரியும், அவங்க ஒரு டிசிஷனுக்கா அவங்களுக்கு தான் தெரியும், நீ எதுக்கு முக்கணும் லைக்கிறாங்க விஷயத்துல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. எப்பா டக்குனு முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய லென்த்தே பேசாம மேல மேல அப்படி லைட்டா தொட்டுட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு பேசுற மாதிரி இருக்கு. அதனால இப்படிலாம் பேச மாட்டாங்க. ரொம்பவே ஒரு டாபிக் எடுத்தாருன்னா இந்த இடத்த உள்ளார போய் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு வெளில வர ஆளுங்க, திடீர்னு பார்த்தா அப்படியே மேலோட்டமா தட்டி போற மாதிரி இருக்கு. எனக்கும் அது மாதிரிதான் இருந்தது. நிறைய விஷயத்த சொன்னதுனாலயா என்னன்னு தெரியல. அதுவும் சொன்னாங்க இதை எடிட் பண்ண இல்ல, நிறைய விஷயத்த நான் சொல்ல முடியாது. மெயினான ஆளுங்களை வந்து லைட்டா அப்படியே டச் பண்ணி போன மாதிரி இருந்தது. அது அந்த 2 ஆடியோவுமே செம காமெடி. நான் ஃபுல்லா கேட்கல, பட் என்ன ஆடியோ முன்ன வந்து இந்த இது முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அது எங்கன்னா ஒரு லாரி டிரைவர் ஓனர் வந்து என்ன பண்ணிருப்பாரு, லாரி டிரைவர்கிட்ட அந்த ரூட்ல போகாதன்னு ஏதோ சொல்லியிருப்பாரு. இவர் என்ன அதை கேட்காம அந்த ரூட்ல போய் போலீஸ்ட மாட்டிருப்பாங்க எதுக்கோ. சோ நீ எதுக்கு இந்த ரூட்ல போன, உன்னை யாரோ அந்த ரூட்ல போச அந்த ஸ்லாங் அவங்க பேசுற அந்த வார்த்தை அதெல்லாம் சரி போய் முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்னு அது மாதிரி அவர் புலம்புவாரு, எனக்கு ஃபைன் கட்ட வச்சிட்டீங்க அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாரு. அந்த வேர்டை எடுத்துதான் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் யாரோ ஒரு இன்னசென்ட் தான் இருப்பாரு, பாய் இங்க 10 கிலோ கறி கொடுங்க பாய், நீ அதுக்குதான் இதுலயும் சுதாகர் கலாச்சிருப்பாங்களே, இருங்க பாய் நான் நீ யாருன்னு தெரியும் பாய் அப்படின்னு அவங்க பேசுற மாதிரியே அவர் ரிப்ளை பண்ணுவாரு. அவர் பேச பார்த்தா இது மாதிரியே இருக்கும். இவர் இருக்கால ஜிபி முத்து, அவரை மாதிரியே பேசுவார், ஒரு இன்னசென்ட்டா. அந்த அவங்க என்ன எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி. அவருக்கு என்னன்னா நிறைய கால்ஸ் பண்ணியிருப்பாங்க, டெய்லி கால் பண்ணி இது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது. எங்க இருக்கீங்க, என்ன கடையை மூட்டு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்கறது, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்றா பேசுறது. சிஷோ அல்டிமேட்.
நான் அந்த வாய்ஸை பார்த்துட்டு சீரியஸா சீமான் வாய்ஸ்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது அவர் எங்கேயோ யூஸ் பண்ண வேர்ட்ஸ் போல இருக்கு, சீமான் சொல்லியிருக்காருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. அப்புறமா இந்த ஆடியோஸ்லாம் வரப்பதான் தெரியுது, ஓஹோ இதுல இருந்து எடுத்திருக்காங்களா. நல்லா இருந்துச்சு, சூப்பர் ரீகேப். உங்களுக்கு லைக் பாதிக்கப்பட்டதோ இல்ல ரொம்ப 2024னா எனக்கு இதுதான் ஞாபகம் வருதுன்னு எதை சொல்லுவீங்க? 2024னா சோஷியல் மீடியால கேக்குறீங்களா இல்ல ஜென்ரலா? ஓகே, இன்டர்நெட் ரீகேப்லயே சொல்லுங்க. இன்டர்நெட் ரீகேப்ல சடனா எனக்கு ஞாபகம் வரலையே. ஏன்டி கேட்டாதீங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. அந்த இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? நான் 2024ல தான் நடந்துச்சான்னு எனக்கு தெரியாது. துருக்கியில பாம்பு பிளாஸ்ட் ஒண்ணு ஆச்சு இல்ல, அது ஆக்சுவலா கப்பிள்ஸ் வந்து அவங்க வெட்டிங் போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க, அப்ப பாம்பு பிளாஸ்ட் ஆகும் அந்த ஏரியால. அது வந்து 2024ல நடந்துச்சா இல்ல 23ல நடந்துச்சான்னு எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படியா? தெரியலையே, அந்த மாதிரிலாம் நடந்துச்சா? ஆமா. சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். வேற ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.